நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன், மீனராசி தொழில் ஸ்தானம், மேசராசி லாபஸ்தானம், ரிஷபராசி விரயஸ்தானம், இந்த 3 ராசியவும் கிடக்கிறாரு ராசிக்கு அதிபதி புதன். மாத தொடக்கத்தில் மீனராசியில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில். 6ஆம் தேதி மேசராசிக்கு வராரு, 24ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. இப்போ ராசி அதிபதி 3 கிரகத்துக்கு மாற்றம் அப்படிங்கிறத அடைகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் வர போகிறார் 3 ராசிக்கு. அப்போ ஒரு சராசரியான பலன் அப்படிங்கிறத ராசி அதிபதி கொடுக்குறாரு. ஏன்னா தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுல இருக்கும்போது நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு, லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல லாபம் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. மாத கடைசியில் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் விரயத்துக்கு வராரு. இருந்தாலும் இந்த மாதத்தில் விரயஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் அப்படிங்கிறது கூடுதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரகங்கள் கூட்டு சேர்ந்து விரயஸ்தானத்தில் விரய செலவு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் இவங்க பட்ட கஷ்ட நஷ்டங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது இப்போ நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 8ல் இருக்கும்போது நாம் பட்ட கஷ்டம் இருக்கே அடங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் மிதுனத்துக்கு இருந்தது. இப்போ தப்பிச்சு வந்துட்டீங்க அதிலேருந்து. இப்போ லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வராரு. ஐயோ போச்சா, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி லேசாக தலை தூக்கணும், இப்போ குரு விரயத்துக்கு வந்துட்டாரா, என்ன பண்ணுறது ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு அசுர குருவோட வீட்டுக்கு தேவகுரு வராரு, பகைஸ்தானத்துக்கு வராரு. இருந்தாலும் குரு பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் விரயத்தில் குரு இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வெட்டியாக நாம் எவ்வளோ நட்டம் அடைஞ்சிட்டோம் கடந்த காலகட்டத்தில். தொழில் ரீதியாக எவ்வளோ பின்னடைவுகள், போட்ட முதலீடெல்லாம் நாசமாக போச்சு. கூட்டு தொழிலில் ஒரு கூட்டாளி மொத்தமாக குட்டையை கிளப்பிட்டான், நம்ம முதுல குத்திவிட்டான். எல்லாம் நல்லது பல்லது முடிஞ்சு நம்ம தலையில் தான் விடிஞ்சுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்துட்டோம். அதனால் இது பெருசாக நம்ம பயப்பட்டுக்க வேண்டியதே கிடையாது. நாம் பட்ட அடியை விட இது ஒன்றும் பெரிய அடியெலாம் கிடையாது. அதோட குரு பகவான் இந்த மாதிரி மருத்துவ செலவு, தொழில் ரீதியான நட்டம் இதையெல்லாம் கொடுக்க மாட்டார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது சுப விரய செலவுகளை கொடுப்பார். இப்போ வீட்டில் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம், பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சி, பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கல்வி கிடைச்சி அதுக்கு 10 ரூபா நம்ம காசு பணம் செலவு பண்ணுறது. சாதாரணமாக பிள்ளைங்க படிச்சுட்ருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய படிப்பு, ஒரு நீட் தேர்வு எழுதி ஒரு டாக்டருக்கு போய் படிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம 10 ரூபா செலவு பண்ணி ஆகணும். இதை நம்ம செலவுன்னு சொல்லிட முடியாது. இது நம்ம பெருமையோடு செலவு பண்ணக்கூடிய ஒரு செலவு, அந்த மாதிரியான செலவு தான் வரும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி காது ஊற்றணும், மொட்டை அடிக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீடு கட்டணும், கட்டின வீட்டை புதுப்பிக்கணும், ஒரு மராமத்து பண்ணி பார்க்கணும், வண்ணம் பூசணும், இந்த மாதிரி வேலை இருந்ததுன்னா செஞ்சு விடுங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செஞ்சுவிட்டோம்னா வேறு வெட்டி செலவுக்கு நமக்கு
வேலை இருக்காது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, குரு பகவானோட பார்வைப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. 4ல் குரு பார்வை விழுவுதுன்னா சுகஸ்தானம் வலுவடையுது. உடம்புல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்குது. அப்பா சாமி இது போதுங்க, உடம்பு நல்லா இருந்தால் போதுங்க, கடவுள் புண்ணியத்தில் மீது எது வந்தாலும் நான் பார்த்துக்கோங்க, உடம்புல தெம்பு இருந்தால் போதுங்க, உழைச்சி நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். கடந்த காலகட்டத்தில் இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்லணுன்னா மூட்டு வலி முதுகுவலி உபாதைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நடக்க முடியல, ஓட முடியல, ஒரு படியேற முடியல, ஒரு எங்கே நம்ம இன்னும் சொச்ச காலத்தை எப்படி ஓட்ட போகிறோம், இப்பயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் புள்ளையோடலாம் கரையேற்றணுமே, இப்படி தான் அவங்களுக்கு எண்ணம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மூச்சு வாங்கும், நல்லா சாப்பிட்டா செரிக்காது, ஆசைப்பட்டு ஒரு நல்லது பொருளது கிடைக்கிது நிறையா தின்னுட்டோன்னா அதை ஏன்டா தின்னோங்கிற அளவுக்கு வருத்தப்படணும், இப்படிலாம் இருந்திருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. உடம்புல இருக்கிற பிரச்சனை நீங்கிரும். உடம்புல தெம்பு வந்துட்டாலே மனசில் ஆட்டோமேட்டிக்காக தெம்பு வந்துடும். அதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு இறங்கி நின்றுவீங்க எதிர்த்து. அதனால் அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. அதோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். தாயார்கிட்ட சண்டை சச்சரவில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம். அதுமாதிரி தாய் வழி உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, தாய் வழியில் பிறந்த ஒரு பெரியம்மா இருக்கும், தாய் வழியில் பிறந்த ஒரு சித்தி, தாய் வழியில் பிறந்த தாய் மாமன், இந்த வகையெல்லாம் வந்து கடந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைனா இப்போ அதெல்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பீங்க. என்ன பெரிய என்ன நம்ம பெரிய என்ன சண்டையாக போட்டுக்கிட்டோம், ஒரு பத்திரிக்கையில் பேர் போடல, என்ன முன்னாடி கூப்பிடல, போல வரல, நல்லது பொருளுக்கு சொல்லாமல் செஞ்சுட்டீங்க, இந்த மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும். சில பேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது ரொம்ப அற்புதமான ஒரு யோகா அமைப்பு. இதை குரு கொடுக்குறாரு. அதுமாரி சொந்த தொழில் தொடங்குன்னா தாயார் பேரில் தொடங்குங்க, ரொம்ப அற்புதமான யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்கும்போது நோய் கடன் பகை எதிரிகள் எல்லாமே அப்படியே வீழ்ந்து போகிறாங்க. உடம்பை பிடிச்ச பிணி ஒதுங்குது. கடந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி வச்சுருந்துருப்போம், நகை நட்டெல்லாம் போய் பேங்கில் கிடக்கு, வட்டி கடையில் வச்சது முழிவு போச்சு, இப்படி அவுட்டு பவுனெல்லாம் போச்சு, இன்றைக்கி பவுன் விற்கிற நிலைமையை நினச்சா பழசை நினச்சி பார்த்தா தூக்கம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நம்ம விட்டு போன நகைகள்லாம் திரும்பி வரும். ஒரு 10 பவுனை விற்று விட்டேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, ஒரு கடைக்காரன்ட்ட பதில் சொல்ல முடியல, ஒரு 2 பவுனை விற்று கடை அடைச்சி விட்டேன், அடகு வச்சு விட்டேன், இப்படி இந்த நிலைமை மாதிரி எல்லாத்தையும் மீட்டிட்டு வரக்கூடிய நேரம், புதுசாக நகை நட்டு வாங்கி சேர்க்கக்கூடிய நேரம், இதெல்லாம் கிடைக்கும். அதுமாரி கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். அதோட எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து வாச்சிரு வாய்ப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம கீழே வந்து வாச்சாங்கடா அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு தொழில் செய்யப்போம், அதுக்கு இடைஞ்சலுக்குன்னே ஒருத்தன் வருவான். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம், நம்ம மனசாட்சிப்படி நம்ம வேலை செய்வோம், நம்மளை 1க்கு 2 போட்டு கொடுக்கறதுக்குன்னே அங்கே ஒரு சகினி ஒருத்தன் கடந்திருப்பான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ வேலைக்கு ஓடிடுவாங்க. அவனால் வேலையை விட்டு விரட்டி விட்ருவாங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடி போடுவான். உழைக்கிறவனுக்கு மட்டுமே பலன் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் உழைப்பாளிகள் தான், நேர்மையாக மனசுக்கு பட்டதை செய்வீங்க. அப்படிங்கிறதால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் நல்ல மாதமாக தான் இருக்க போது, பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி சுக்கிர பகவானும் ரிஷபராசிக்கு எப்போ வராரு, மாத கடைசியில் தான் வராரு. அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தான் வராரு. ராசி அதிபதி புதன் 24ஆம் தேதிக்கு மேலே தான் வராரு. இப்போ இந்த மாத கடைசி அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு வைக்கும். இப்போ 10 ரூபாய் இருக்குது, ஒரு 9 ரூபா செலவாகுது, 1 ரூபா மிச்சம் பிடிக்கிறட்டாருன்னா 10 ரூபாயும் செலவாகி போய்டும். சில பேருக்கு 12 செலவாகி 2 கடை வாங்குற வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் வரும். கொஞ்சம் அனுசரித்து போய் ஓட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி செவ்வாய் உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், அவர் நல்லது தான் செய்வார். 30 நாளைக்கு அவர் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதாவது பூமியை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யலாம். செவ்வாய் பூமிகாரகன் அப்படிங்கிறதால ஒரு இடம் வாங்கி விற்கிறேன், ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ், தரகு கமிஷன் வியாபாரம் பார்க்குறேன், இந்த மாதிரி காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கலாம். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையும் செவ்வாய் பார்த்துக்குவார், பயப்பட வேண்டியதில்லை. அதேமாரி இடம் வாங்கிறது, விற்கிறது, பத்திரம் ஏதாவது போடுறது, ஒரு பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம். நல்ல யோகம் கிடைக்கும். அப்போ போனது போட்டும் போங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சா இனிமேல் வர்றதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மறை சக்தியோட நம்ம முன்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா ஜெயிக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது வருது. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 8ஆவது வீட்லேயும் விழுவுதுங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த தூக்கம் இல்லாமல் தவிச்ச இரவுகள் எல்லாமே இனிமேல் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சா அவனுக்கு பதில் சொல்லணும், இந்த கடைக்காரன் வருவான் இவனுக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி இருந்த நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே மாறி ஒரு மன நிறைவை கொடுக்க போகிற ஒரு நல்ல தொடக்கமாக இந்த மே மாதம் இருக்க போது. தினமும் குளிச்சு மொழிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. ஏழைபால மாணவர்கள், ஒரு ஆசிரமத்தில் படிக்கிற மாணவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை உணவோ இல்லை ஒரு நோட்டு புத்தகம், ஒரு சீருடை வாங்கி கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க.
இந்த மே ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.